இந்த டைப் வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்ப வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. நம்ம பல வருஷம் கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் உடனே கொண்டு வந்துட்டேன். ஸோ எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பண்ணாக்க நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பார்த்து பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ மேப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேரும். இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிஎன்ஜி பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஒருக்கா இல்லைனாக்க இந்த எடிட்டிங்கான கியூஆர் இமேஜை வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இது நீங்கள் அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்க கேமரா ஐக்கானே இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த கியூஆர் இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஒரு லிங்க் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ அப்படி நம்ம பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மூவி நேமு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பண்ண நான் கொடுத்துருக்கேன் மிடில். அது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஸ்மால் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க இந்த மூவி கார்டு பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேல் அடிச்சா அந்த வீடியோக்கு நேராக சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிக் இருப்பாருங்க. இந்த பிக்கு பலம் ஜஸ்ட் உங்களுடைய பிக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன மூவ்ஃபிட் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கனாக்க ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு அதே பிக் இருக்கட்டும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் நீங்கள் அடுத்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான மூவ்ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நீல் 1 ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கீ ஃபேம் வந்துட்டு ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடில் நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி. ஸோ இப்போ இந்த 2 கிஃபேமுக்கு செல்ற கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கவுன்னு இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் இதை அடைச்சா நெக்ஸ்ட்டு நில் 2 இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது கீழேருந்து மூவ் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 சென்டர் கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கவுன்னு கொடுத்தீங்கன்னாக்க அந்த கிராஃப் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த பிக்கு 1 பட்டனை வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த மூவ்ஃபிட்டை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்களாக தான் ஓனாக பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 4.10 செகண்ட் கிட்ட வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் எந்த பிக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 2 எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பேக் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல ஒரு 5 பிக் இருக்கா இதில் ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்க்கினாக்க இந்த இடத்துல ஒரு 2 எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட பிக்கில் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
சென்டராக இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ தட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நம்ம இதுக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமை நீங்கள் கொடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு வந்து பண்ணாக்க வந்துட்டு இப்போ ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க கீழுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த 2 கிராஃபுக்கும் சென்டராக நீ கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க மறுபடியும் கீழே போகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2த்துக்கும் சென்டரை கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கிராஃப் வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த லேயர் நம்ம அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அப்படி நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பிலேன்றதை கிளிக் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்ட் லேயர் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம மெஷின் பண்ணோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுற கூட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் எந்த பிக்கு செகண்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க இது ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நேரத்தில் ஃபிட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த லேயருக்கு வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் அந்த லேயரை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை மட்டும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா பிக்குமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் குரூப்புக்கு நேரம் செல் ப்ளஸ் பண்ணி எல்லா பிக்குக்கும் மேலே நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப்புன்றதை வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி.